வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. கொஸ்கம சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பான செய்திகளும் இன்று உங்களுக்காக காத்திருக்கின்றன. இனி விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள். சம்பவம் தொடர்பில் ராணுவ விசாரணை, ராணுவ தளபதி தீர்மானம். கொஸ்கமவில் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதாக அரசாங்கம் உறுதி. 3வது தடவையாகவும் கைது செய்யப்பட்ட பெசில் ராஜபக்சவுக்கு பிணை. 2003 கல்முனையில் இடம்பெற்ற கொலை சம்பவத்தின் முதலாவது எதிரிக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி இளஞ்செழியன் தீர்ப்பு. இந்த விரிவான செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை நாம் செலுத்துவோம். நாட்டின் சில பகுதிகளில் தலைப்பிறை தென்பட்டுள்ளமையினால் இன்றிலிருந்து புனித ரமலான் மாதம் ஆரம்பமாகுவதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. இன்று மகரிப் தொழுகையின் பின்னர் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் புரைக்குழு கூடிய போது ரமலான் மாதம் தலைப்பிறை தென்பட்டமைக்கான ஆதாரங்கள் கிடைத்ததாக பெரிய பள்ளிவாசல் தெரிவித்துள்ளது. தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாட்டில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா உறுப்பினர்களும் முஸ்லிம் சமய கலாச்சார பிரதிநிதிகளும் உலமாக்களும் கலந்து கொண்டிருந்தனர். அதன்படி ஹிஜ்ரி 1437 ஆண்டுக்கான ரமலான் மாதம் இன்று ஆரம்பமாகியுள்ளதுடன் முஸ்லிம்கள் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு நோன்பு நோக்க உள்ளனர். கொஸ்கம சாலாவ முகாமில் பரவிய தீ முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜாவீர தெரிவித்தார். இதேவேளை சம்பவம் தொடர்பில் ராணுவ விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ராணுவ தளபதி தீர்மானித்துள்ளார். முகாமில் பரவிய தீயினால் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக ராணுவ உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்தார். 47 பேர் காயமடைந்ததாக ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சாலாவ பிரதேசத்தில் உள்ள ராணுவ முகாமில் இன்று முற்பகல் வேளையிலும் வெடிப்புகள் இடம்பெற்றன. முகாமிற்குள் பிரவேசிப்பதற்கு இன்றும் வெளிநபர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. எமது ட்ரோன் கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. அத்துடன் முகாமை அண்மித்த பகுதியில் உள்ள உயரமான இடங்களில் இருந்தும் நமக்கு காட்சிகளை பதிவு செய்ய முடிந்தது. இந்த இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் தான் இந்த ராணுவ முகாம் நேற்றைய தினம் தீப்பற்றிய ராணுவ முகாம் அமைந்திருக்கின்றது. நாங்கள் எமது விமான மூல காட்சிகள் மூலம் காணக்கூடியதாக இருந்தது. இந்த ராணுவ முகாம் பெரும்பாலும் தீக்கிரையாகியுள்ள காட்சிகளையே எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த இடத்திலிருந்து இதற்கு அப்பால் செல்வதற்கான அனுமதி மக்களுக்கு மறுக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இங்கு ராணுவ குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் இந்த பகுதிகளில் கிடக்கின்ற பார குண்டுகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குண்டுகளை செயலிழக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பகுதி தொடர்ந்தும் ஒரு அபாயமிக்க பகுதியாகவே காணப்படுகிறது. ராணுவ முகாமின் தோட்டாக்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த களஞ்சிய சாலையில் முதலில் தீ பரவியது. முகாமை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்களை முடியுமான அளவு வேகமாக அந்த இடங்களில் இருந்து ஒதுங்குமாறு பாதுகாப்பு தரப்பினர் அறிவித்தனர். அதன்படி நேற்று முகாமில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் வாழ்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
முகாம் அமைந்துள்ள பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் கொழும்பு அவிசாவளை பிரதான வீதியின் 2 பகுதிகளும் மூடப்பட்டமையினால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. தீயணைப்பு படையினர் முகாமை அண்மித்த போது தொடர்ந்தும் வெடிப்புகள் இடம்பெற்றமையினால் அவர்களுக்கு முகாமிற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கிருஷாந்த டி சில்வா நேற்றிரவு முகாம் வளாகத்திற்கு சென்று ராணுவத்தை வழி நடத்தினார். गिनी अरගෙන කිව්වා මිනිස්සු හැමදැනම කෑ ගැව්වා අමුදාවෙන් කෑ ගහනකො අපි ඊට පස්සේ ආවා තව කොහේ යනවද කියලා දන්නේ නැහැ අපි යන්නේ මේ පාර දිගේ අපිට යන්න කිව්ව හින්දා ආවා ගිනි ගන්නවා හොගාලා මෝටාර වැදිනවා ගිනි උඩින් ඇවිල්ලා වැටෙනවා පේනවා අපි ඉතින් ඔහේ දිව්වා පාර දිගේ මොනවා වෙනවද කියලා අපිට තේරෙන්නේ අපි හමුදාවෙන් ඔක්කොම කියනවා අයින් වෙන්න කියලා අපි අයින් වෙලා ආවා උණා වාහන වලට නැංග අපි ආවා එකම ගිනි ජාලාවයි අපිට යමුනා වැඩි සද්දයක් මේ කියන්නේ බෝම්බ පුරනවා වගේ ඊට පස්සේ මේ තිරස බැලුවානේ ඒකෙන් තමයි කිව්ව ඊට පස්සේ මේ මොනවාද මේ පිට තමයි කියන්නේ කිලෝමීටර් 6ක් ප්‍රමාණය කට්ටියටම අයින් එන්නේ 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த முகாம் 55 ஏக்கர் பரப்பளவு கொண்ட காணியில் அமைந்துள்ளது. யுத்த காலத்தில் இருந்து இந்த முகாமில் தோட்டாக்கள் களஞ்சியப்படுத்தி வைக்கப்படுவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அத்துடன் சிறிய துப்பாக்கி தோட்டாக்கள், யுத்த தாங்கிகள் மற்றும் பீரங்கி துப்பாக்கிகளும் சலாப முகாமில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தன. கொஸ்கம சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான செய்திகளை எமது தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். 2003ஆம் ஆண்டு கல்முனை மாளிகை காட்டில் இடம்பெற்ற கொலை சம்பவத்தின் முதலாவது எதிரிக்கு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் இளஞ்செழியன் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் இளஞ்செழியன் பிரதம நீதியரசரின் விசாரணை நியமனத்தின் கீழ் கல்முனை நீதிமன்றத்தில் இந்த கொலை வழக்கின் தீர்ப்பை இன்று வழங்கியமை விசாரணாம்சமாகும். குறிக்கப்பட்ட வழக்கில் இறந்து போன சீனிலிப்பை அலாவுதீனை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக அவரது மனைவி கலந்த ரூபியாவை குற்றவாளி என தீர்ப்பளித்து நீதிபதி மரண தண்டனை விதித்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டப்பட்ட இரண்டாவது எதிரியான செல்லத்துறைக்கு எதிராக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டமையால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். சீனிலிப்பை அலாவுதீன் இறந்தபோது அவரது மனைவியான கலந்த ரூபியா அதே வீட்டில் இருந்தவையை சுட்டிக்காட்டிய நீதிபதி எம் இளஞ்செழியன் தூக்கில் தொங்கியதால் மரணம் சம்பவிக்கவில்லை என சட்டவைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் விசேடமாக சுட்டிக்காட்டியதையும் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் குறிக்கப்பட்ட வழக்கின் முக்கிய சாட்சியான வைத்திய கலாநிதியின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இந்த மரணம் கத்திக்குத்தால் ஏற்படுத்தப்பட்டவை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கத்திக்குத்தால் இந்த மரணம் ஏற்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இறந்தவரின் மனைவியான கலந்த ரூபியா கொலை செய்ததை நியாயமான அளவு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமானதை அடுத்து முதலாவது எதிரிக்கு நீதிபதி எம் இளஞ்செழியன் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் முன்வைத்த பரிந்துரையை பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் நிராகரித்துள்ளனர். மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு மன்னார் நீதவான் ஏஜி அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது புதைக்குள்ளிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் பகுப்பாய்விற்காக அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள நிறுவனம் ஒன்றுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம் பரிந்துரைத்த 3 இடங்களை நிராகரித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் அமெரிக்காவின் புளோரிடாவிற்கு அனுப்ப தீர்மானித்துள்ளமை குறித்து தமது எதிர்ப்பை வெளியிடுவதாக காணாமல் போனோர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளுள் ஒருவரான VS நிரஞ்சன் கூறினார். குற்றப்புலனாய்வு பிரிவினர் CID-யினரால் நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் உள்ள நிறுவனம் ஒன்றிற்கு இதை அனுப்புவது சிறந்ததென்றும்
நாம் காணா போனோர் சார்பில் ஏற்கனவே தெரியப்பட்ட அந்த 3 நிறுவனங்களிடம் அனுப்பாது அது சம்பந்தமாக பேரு ஆந்த்ரோபாலஜி இன்ஸ்டிடியூஷனாலையும் அந்த நிறுவனத்தை அமெரிக்காவில் உள்ள நிறுவனத்தை சிறந்தது என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த நிறுவனத்துக்கு அனுப்புவதற்கு அனுமதியை நீதிமன்றத்திடம் கேட்டிருந்தார்கள். ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமான ஒப்ஜெக்ஷன் எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம். இது ஒரு சிறந்த ஒரு நிறுவனம் அல்ல, இது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஏற்கனவே மாத்தறை புதைகுழியின் போதும் இந்த அமெரிக்க நிறுவனம் அங்கு கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் ஒரு மிருகங்களின் எலும்புக்கூடுகள் என்ற தகவலை தந்த அடிப்படையில் இந்த அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற அடிப்படையில் எங்களால் முன்வைக்கப்பட்ட 3 நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி அறிக்கை ஒன்றை நாங்கள் அடுத்த தவணை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னதன் அடிப்படையில் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. இதேவேளை மனித புதைக்குழிக்கு அருகில் அடையாளம் காணப்பட்ட கிணறு சம்பந்தமான வழக்கும் மன்னார் நீதிவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தற்போது சட்ட வைத்திய அதிகாரி DL வைத்தியரத்னவினால் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்பான ஒழுங்கு விதிகள் தயாரிக்கப்பட்டு வருவதுடன் அதற்கான அனுமதி கிடைத்தவுடன் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியும் என போலீசார் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிவான் 2 நிறுவனங்களின் அறிக்கை மற்றும் மேலதிக அறிக்கைகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். அத்துடன் புதைக்குழி அகழ்வு தொடர்பான ஒழுங்கு விதிகள் மற்றும் இறுதி தீர்மானம் தொடர்பிலும் நீதிமன்றத்தில் அறிவிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. 2 வழக்குகளையும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு நீதிவான் உத்தரவிட்டார். யாழ்ப்பாணம் ஹார்ட்லி கல்லூரிக்கு பஸ் ஒன்றினை வழங்கும் நிகழ்வு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று முற்பகல் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. ஹார்ட்லி கல்லூரிக்கு இதற்கு முன்னர் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது வழங்கிய உறுதிமொழியை நிறைவேற்றும் வகையில் பஸ் வண்டி இன்று வழங்கப்பட்டது. ஹார்ட்லி வித்யாலய කියන්නේ ලංකාවේ ප්‍රසිද්ධම ஹார்ட்லி கல்லூரி என்பது இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஒரு கல்லூரியாகும். குறிப்பாக ஒரு காலத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு விஞ்ஞானம் மற்றும் கணித பிரிவில் இந்த கல்லூரியிலிருந்தே அதிகமான மாணவர்கள் சென்றனர். எனினும் யுத்தம் காரணமாக ஹார்ட்லி கல்லூரியில் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் யுத்தம் காரணமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தெற்கில் யுத்தம் இடம்பெறாத போதிலும் அரசியல் தலையீடுகள் காரணமாக கல்வி முழுமையாக சீர்குலைந்தது. அதனாலே தெற்கிலும் வடக்கிலும் கல்வி முறையை மேம்படுத்துவதற்காக 13 வருட பாடசாலை கல்வியை கட்டாயமாக்கி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்டு பாரிய அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கிறோம். மைத்ரிபால සිරිසේන ජනාධිපති ප්‍රධානත්වයෙන් මේ රටේ අධ්‍යාපනය සඳහා විශාල මුදල් ප්‍රමාණයක් වෙන් කළා ඒ විශාල දියුණුව ඇති කරන්නයි බලාපොරොත්තු වෙන්නේ. சாலாவ முகாமில் தீ பரவியதும் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். මාර්ට වගේ තමයි සිද්ධිය පටන් ගත්තේ. අපි පොඩ්ඩක් බැලුවා බලනකොට ටිකක් දරුණු තත්ත්වය ගියා. ඊට පස්සේ මේ අපි අර කන්දරගොඩ වුණා. ඔන්න කැලිනවා. ගෙදර අම්මලා වහලා ඉන්න සම්පූර්ණයෙන්ම විනාශ වෙලා අපි ගෙදර ගෙදර ගිනි ගන්නවා. මගේ ගෙදරත් දැන් මේ පොඩයි. சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பை அடுத்து சிதறிய ரவைகளினால் அருகில் இருந்த வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டது. எங்கு செல்வதென்று செய்வதறியாது மக்கள் வீதிகளின் இரு மருங்கிலும் தங்கியிருந்தமையை காண முடிந்தது. மேலும் சிலர் விகாரைகள், பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களில் தங்கியிருந்தனர். ඉතින් අපි ජීවිතේ රැක ගන්න ඕන ඉඳ දේපොළත් ඔක්කොම දේවල් ගෙදර දොරවත් නොවහ තමයි ආවේ දැන් මේ ස්ථානෙට. ඒ පුපුරනකොට මේ අපේ ගෙදර ඔක්කොම දෙදුරුන් කෑවා. වැලි කැට වීසිනවා. මේ ඒවට ත්‍රිවිලක තිබුණ එකට පවා වැලි කැට වීසුණා. ඉතින් සද්ද එන්නෙන්ම වැඩි. බයටම අපි ආවා ඉතින්. சம்பவத்தில் காயமடைந்த 47 பேர் கரவனல்ல, அவிசாவல்ல, ஹோமாகம மற்றும் கண்டி ஆகிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். வெடிப்பினால் ராணுவ உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்தார்.
வெடிப்பினால் சிதறிய வெடிப்பொருட்களின் பாகங்களை முகாமுக்கு அருகில் இருந்த வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் காண முடிந்தது. இதனால் வீடுகளுக்கும் வர்த்தக நிலையங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெடிப்பொருட்கள் சிதறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அந்த வேலை பலாத்துறை කිසිම දෙයක් නැහැ. අනින්න වස්ත්‍රයක් නැහැ. சாலாவ ராணுவ முகாமை அண்மித்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நான் தற்போது இருக்கின்றேன். ஆயுதங்கள் இவ்வாறு பகுதிகளாக வெடித்து சிதறியிருந்தன. அதன் ஒரு பகுதியை தற்போது நாங்கள் காண்கின்றோம். இங்கிருக்கக்கூடிய ஒரு வீட்டில் என்னுடைய உயரத்திற்கு ஒப்பான அளவில் இந்த ஆயுதம் வெடித்து சிதறி இருக்கின்றது. இதனுடைய சூடு இன்னும் தணியவில்லை. අනි එයා පැත්තේ පිච්චිය කඩාගෙන මගේ අල්මාරිය ඉස්සරහට කුඩු වෙලා තියෙනවා. වහලේ කැල්ල තියෙනවා. අපි මේ රැඳී සිටින්නේ මාවල්ගම ප්‍රදේශයේ නිවසක. මේ மாவல்கம பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டின் வளாகத்திலே நாம் இருக்கிறோம். இது நேற்றிரவு வீழ்ந்ததான மோட்டார் குண்டாகும். இந்த குண்டு ஏற்கனவே வெடித்துள்ளதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. இதனை வெளியே எடுப்பதற்கு முயற்சித்தால் சில வேளைகளில் வெடித்து சிதறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த வீட்டிற்கு நேற்றிரவு முதல் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனால் இந்த வீட்டில் உள்ளவர்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளதை எம்மால் காண முடிகிறது. இந்த குண்டும் ஏற்கனவே வெடித்துள்ளதா இல்லையா என்பது தொடர்பான தெளிவு எமக்கு இல்லை. இந்த வீட்டின் முற்றத்தில் இந்த குண்டு வீழ்ந்திருக்கிறது. මේ උණ්ඩයක් කුකුරපු උණ්ඩයක්ද එහෙම නැත්නම් තවමත් කුකුරලා නැද්ද කියන්න අපිට පැහැදිලි නෑ. මේ නිවසේ ගෙමිදුලේ මේ උණ්ඩය පතිත වෙලා තියෙනවා. මම වටේන ඕරලා ඔව් එතනම යන්න. குண்டுகள் தோட்டாக்களினால் கொஸ்கம வைத்தியசாலைக்கும் சேதம் ஏற்பட்டது. வைத்தியசாலை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வைத்தியர் ஒருவரின் கார் இவ்வாறு சேதமடைந்தது. வைத்தியசாலையின் கூரைக்கும் சுவருக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ இல்லமும் சேதமடைந்துள்ளது. மீள செயற்படுத்துவதற்கு 6 மாதங்கள் செல்லும் என நினைக்கிறேன். வைத்தியசாலையின் மீது 25 மோட்டார் குண்டுகள் விழுந்திருக்கலாம் என நினைக்கிறேன். கொஸ்கமவை அண்மித்த பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் ஆயுதங்களின் பாகங்களை காண முடிந்தது. வெடிப்பொருட்களின் பாகங்களை தொட முயற்சிக்க வேண்டாம் என ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜான் சிதைந்து சென்றுள்ள பாகங்களை தொடுவதிலிருந்து விலக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவ்வாறான பாகங்களை கண்டால் ராணுவத்திற்கு அல்லது போலீசாருக்கு அறிவியுங்கள். சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீயினால் சிதைவடைந்துள்ள வெடிப்பொருட்களை செயலிழக்கச் செய்வதற்காக பயிற்சி பெற்ற 10 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்தது. சாலாவ முகாமில் பரவிய தீயினால் சேதமடைந்த வீடுகளை அமைத்துக் கொடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சீதாவிக பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் இதனை தெரிவித்தார். இடர் முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா, சுசில் பிரேமஜயந்த, சாகல ரத்நாயக்க மற்றும் கயந்த கருணாதிலக்கு ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குதல் மற்றும் சொத்துக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு வழங்குதல் தொடர்பில் அமைச்சர்கள் இதன்போது கலந்துரையாடினர்.
இன்று காலையிலும் இது தொடர்பில் நாங்கள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினோம். இதன்போது இந்த சம்பவத்தில் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் நாம் தீர்மானித்தோம். இதன்போது சேதமடைந்த வீடுகள் தொடர்பில் தீர்மானங்கள் எடுப்பதற்கு இன்னும் சில நாட்கள் செல்லும். அதுவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை வழங்கி அவர்களை வீடுகளுக்கு அனுப்பியதன் பின்னர் சேதமடைந்த வீடுகளை மீள் நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக இடர் முகாமைத்துவம் அமைச்சு இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த அனைவருக்குமான வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் நடவடிக்கையை அரசாங்கம் பொறுப்பேற்கின்றது. பகுதியளவில் மற்றும் முழுமையாக சேதமடைந்த வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் நடவடிக்கையை அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு பிரதமருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இணக்கம் காணப்பட்டுள்ளது. குறிப்பாக சிரச ஊடகம் இரவு முழுவதும் தெளிவுபடுத்தலை முன்னெடுத்தது. சிறந்த விடயம். சில சந்தர்ப்பங்களில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கும் நாம் தயாரானோம். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் புதிய அனுபவம் கிடைக்கின்றது. முகாமின் அனைத்து பகுதிகளுக்கும் நான் சென்றேன். வெடிப்பு இடம்பெற்ற பகுதிக்கும் சென்றேன். முகாம்களில் எந்தவொரு மரணமும் பதிவாகவில்லை. காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது பதிவான உயிரிழப்பு மாத்திரமே. வெடிச்சம்பவம் ஏற்பட்ட விதம் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் வினவினர். இலங்கையில் இடம்பெற்ற முதலாவது சம்பவம் அல்ல. திடீர் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மின் ஒழுக்கு காரணமாக இடம்பெறலாம். அவ்வாறான பல்வேறு சந்தர்ப்பங்கள் உள்ளன. எனினும் எவ்வாறு இடம்பெற்றது என தெரியாது. விசாரணைகளின் பின்னரே கூற முடியும். கொஸ்கம ராணுவ முகாமில் பரவிய தீயினால் வெளியேறும் புகை காரணமாக சுகாதார பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். ஷாலாவ ராணுவ முகாமில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ இன்று பகல் வரை தொடர்ந்தது. முகாமில் ஏற்பட்ட தீயை அடுத்து கொஸ்கம பகுதியில் அதிக புகை மூட்டம் நிலவியது. குறிப்பாக வெடிப்பொருட்களில் சல்பர் மற்றும் நைட்ரஜன் போன்ற ரசாயன பொருட்கள் கலந்திருக்கும் வெடிப்பினை அடுத்து அவை ஆக்சிஜனுடன் சேர்வதனால் சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் உருவாகும். இதனால் நோய் தாக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த இடங்களில் தற்பாதுகாப்பு ஆடைகளை அணிவது சிறந்தது. பாதுகாப்பான பாதணிகளை முகமூடிகளை அணிந்தால் தாக்கங்களில் இருந்து தவிர்த்துக் கொள்ளலாம். அத்துடன் சிலருக்கு இதனால் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதேபோன்று அந்த ரசாயன பொருட்கள் உடலில் படுகையில் அரிப்பு ஏற்பட முடியும் என்பதனால் அந்த இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது சிறந்தது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் குழுவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றது. இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இனப்பிரச்சினை தொடர்பில் ஒரு சாதகமான தீர்வு எட்டப்படும் என்று, ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் கூறி வருகின்றார்கள் 2016 ஆண்டுக்குள் ஒரு தீர்வு எட்டப்படாது, இந்த ஆண்டுக்குள் சமஷ்டி ஆட்சி சாத்தியமில்லை என்று. இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு? ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வு இந்த வருடத்துக்குள் ஏற்பட வேண்டும். ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் தற்பொழுது முயற்சிகள் நடைபெறுகின்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம். மற்றவர்கள் சில கருத்துரை கூறலாம், ஆனால் அதால் நாங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமாக இருக்க வேண்டும். ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். ஒரு நியாயமான நிரந்தரமான தீர்வாக நாட்டில் வாழ்கின்ற சகல மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கும், தமிழ் பேசும் மக்களுக்கும் நாட்டுக்கு உகந்த தீர்வாக அமைய வேண்டும். தொடர்பில் எப்பொழுது நீங்கள் சரியான பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பீர்கள்? பேச்சுவார்த்தை தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றம் ஒரு அரசியல் சாசன சபையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. நிபுணர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய வேலைகளை தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய அபிப்பிராயத்தை அறிவதற்காக நியமிக்கப்பட்ட குழு தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது. சம்பந்தமாக கர்மங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சர்வதேச மட்டத்தில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கின்றன ஐயா? இல்லை, அதை பற்றி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை.
போலீஸ் நிதி மோசடி பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவை பிணையில் விடுவிப்பதற்கு பூகுடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பணிகளின் கீழ் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தவிர 2 வாரங்களுக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமைகளில் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனவும் பூகுடை நீதவான் DA ருவான் பத்ரன முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு உத்தரவிட்டுள்ளார். கம்பஹா பகுதியில் காணியொன்று தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் பெசில் ராஜபக்ச இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2014ஆம் ஆண்டு மீரியபெத்த மண்சரிவினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மீரியபெத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் 75 குடும்பங்கள் நிர்கதிக்குள்ளாகியிருந்தனர். இவர்களுக்கான வீடுகள் விரைவில் நிர்மாணித்துக் கொடுக்கப்படும் என தெரிவித்து தற்காலிகமாக பூனாகலை மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டனர். எனினும் மண் சரிவு ஏற்பட்டு 1 வருடமும் 7 மாதங்களும் கடந்துள்ள போதிலும் தமக்கான வீடுகள் வழங்கப்படவில்லை என கவலை வெளியிடுகின்றனர் இந்த மக்கள். எங்களுக்கு வீடு கட்டித்தாரேன்னு சொன்னாங்க. இன்னும் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னும் வீடுங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கட்டி தந்த வீடை சரி எங்களுக்கு சீக்கிரம் கொடுத்தா நாங்க போய் எங்களோட பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கலாம் தானே. அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன செய்ய நினைக்கிறாங்களோ தெரியல. வந்து ஏதாச்சும் சொல்லி குழப்பிட்டு போறாங்க. ஆனா வீடை கட்டி தர மாட்டேங்கிறாங்க. நாங்க இதுல இருக்கிற ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எல்லாம் ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் நோய் நொடி எல்லாமே வந்துருக்கு. எங்களுக்கு இந்த ஓட்டு எப்போதும் பயஞ்ச மாதிரி தான் பயஞ்சிருக்காங்க. நாங்க 30-40 வருஷமா இதுலயே ஓட்டு போட்டுக்கிட்டு மீரியபெத்தையிலேயே அந்த மஞ்சருவுல 9 நம்பர் லைட்ல டபுள் சைடு அதுலயே தான் இருக்கிறோம். வீட பொறுத்து அது இல்ல இது இல்லங்கிறாங்க. எங்களுக்கு மனசுக்கு சரியான வேதனை. இந்த லாமன் அடுப்புல வேலை செஞ்சுக்கிட்டு அந்திப்பட்டா கூட கண் பார்வையெல்லாம் வேலை செய்யாது. தேர்தல் காலங்களில் மக்களிடம் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக செல்லும் அரசியல்வாதிகள் மக்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை ஏன்? பாதிக்கப்பட்டுள்ள தமக்கு விரைவில் வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நமது 10:45 பிரதான செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.